போயிட்டு இருக்கும்போது ஹுசைன் ரலியல்லாஹு அவங்க வந்து இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படின்னு சொல்லிட்டு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் 2-3 தடவை சொல்கிறேன். இது பக்கத்தில் பையன் இருக்கார், அலி பின் ஹுசைன், பையனுடைய பேர் அலி. அவர் சொல்கிறாரு, எதற்காக இந்த மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னா, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் தூங்கினேன், கண் அசந்து அப்படியே வழியில் போயிட்டு இருக்கும்போது தூங்கினேன். அப்போ குதிரையில் வந்து ஒருத்தர் என்னை நோக்கி வந்து கொண்டிருந்து சொல்கிறாங்க, சிலர் போயிட்டுருக்காங்க, மரணம் அவர்களை சூழ்ந்து கொண்டு இருக்குது அப்படின்னு சொன்னார். அது என்னை தான் குறிப்பிடுதுன்னு நான் நினைக்கிறேன். அதை வச்சு நமக்கு ஷஹாதத் பற்றிய நற்செய்தி கூறப்படுகிறது. ஷஹாதத் என்ன சொல்கிறாங்க, நற்செய்தி கூறப்படுகிறது அப்படிங்கிறாங்க. அவர் சொல்கிறார், தந்தை அல்லாஹ் உங்களை அனைத்து சிரமங்களிலிருந்தும் பாதுகாக்கட்டும், நாம் சத்தியத்தில் இல்லையா என்று கேட்க, நம்ம சத்தியத்திலெல்லாம் இருக்கோம், அல்லாஹ் ஏன் நமக்கு உதவி செய்யணும் இல்லை அப்படின்னு கேட்குறேன். அப்போ அதுக்கு அவர் சொல்கிறார், எந்த இறைவனிடம் நாம் செல்லப் போகிறோமோ அந்த இறைவன் மீது ஆணையாக நாம் சத்தியத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே சொல்கிறார், அப்படின்னா எனக்கு எந்த கவலையும் இல்லை, நாம் இறந்தாலும் சத்தியத்திலே இறப்போம் என்று கூறினார். யார்? பையன், ஹுசைனுடைய பையன். அதை அவர் சொல்கிறார். இப்போ இந்த நிலையில் இன்னொரு படை, அந்த ஹுர்ருடைய தலைமையில் ஒரு 1000 பேர் இருக்கிறாங்க. இன்னொரு ஆளுடைய உமர் பின் சாத், இவருடைய தலைமையில் எச்சரிக்கை, அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக மக்கள் தமக்கு மத்தியில் பேசிக்கொள்வது போல் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் யசீதிடம் அழைத்து செல்லுங்கள், பையத் செய்கிறேன் என்றோ தன்னை எல்லையில் விட்டுவிடுங்கள், போரிடுகிறேன் என்றோ ஒருபோதும் கூறவில்லை. மாறாக கர்பலாவில் உமர் பின் சாதிடம் பேசும்போது, என்னை என் போக்கில் விட்டு விலகி செல்லுங்கள், இந்த சாம்ராஜ்யத்தின் சுற்றுப்பயணம் செய்து மக்களின் முடிவு எவ்வாறு இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன், மக்கள் மத்தியில் நான் சுத்த போகிறேன், யாருக்கெல்லாம் இன்னும் இந்த ஈமானிய உணர்வு இருக்குது, யாரெல்லாம் மட்டையாயிட்டீங்க, இதெல்லாம் நான் ரிசர்ச் பண்ண போகிறேன், என்னை விட்டுருங்க, என்னை நான் எதுவும் பண்ண மாட்டேன், நான் சண்டை போடவும் வரல, வால் எந்தவும் நான் வரல, வந்திருந்தா அந்த 1000 பேரே கவனிச்சு விட்டு போயிருக்கலாம், சண்டை அப்பயே நினைருக்கலாம், சண்டை போட மாட்டேன், நான் ஊரையில் வந்ததுன்னா முடிஞ்சு. அதனால தான் சொல்கிறேன், எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். கர்பலா வந்து யுத்தமே கிடையாது, ஒரு கூட்டம் போது அதை அழிக்கிறாங்க, ஒரு ஃபேமிலி, ஒரு குடும்பம் டிராவல் பண்ணி போது அந்த குடும்பத்தை அழிக்கிறாங்க, இதுக்கு பேர் யுத்தமா? அவர் சொல்றாரு, அதே போல் யசீதின் ஆட்சியை ஏன் ஏற்க மறுகிறீர்கள் என்று கேட்டதற்கு அவங்க சொல்றாங்க, யசீதின் ஆட்சியை அவர் ஏன் ஏற்க மறுக்கீங்கன்னு கேட்டால், அல்லாஹ் பாதுகாக்கட்டும், மறுமையை நம்ப மறுக்கும் அந்த பெருமை அடிப்பவனை ஏற்பதை விட்டும் எனக்கும் உனக்கும் இறைவனான அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்றே ஹுசைன் கூறினார். இதுதான் ஒரு ஸ்டேட்மெண்ட். 3 நாளைக்கு முன்னாடியே அவர் இடத்துல கேம்ப் போடுறாங்க கர்பலாவில். அந்த கேம்ப் போடுற இடத்துல தண்ணீர் தடுப்படுறாங்க. ஜியாது யசீதுக்காக பையத் வாங்குங்க, இல்லைன்னா கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லி உத்தரம் போடுறான். அவர் என்ன பண்ணுறாரு, இது பண்ண மாட்டேங்கிறார், பையத் செய்ய மாட்டேங்கிறார். அப்போ கொன்று அப்படின்னு சொல்லும்போது இந்த உமர் பின் சாத் வந்து தயக்கம் காட்டுறான். என்னதான் கேடு கெட்டவனாக இருந்தாலும் இவரை யார் கொள்றதுங்கிறது பிரச்சனை. அப்போ அவன் தயக்கம் காட்டும் போது ஷிம்ரு வந்து இவன் அனுப்புகிறான், யார்? ஜியாது. ஷிம்ரு அனுப்பி என்ன சொல்கிறான், நீ கொல்றியா இல்லை அந்த இடத்துல நீ பதவி விட்டு இறங்கி, இல்லைனா இவரை ரீப்ளேஸ் பண்ணுவோம் அப்படிங்க. அப்படி மிரட்டப்பட்டவன அவர் என்ன பண்ணுறாரு, சரி விடுங்க நானே பார்க்குறேன் அப்படிங்கிற. அப்புறம் 9வது முஹர்ரம் அன்னைக்கு அந்த 9வது நாள் போய் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பையத்து கேட்டு உமர் பின் சாத் கேட்குறான், ஒழுங்கா பையத்